லட்சக்கணக்கான கடன், கிரெடிட் கார்டு பில்கள், தூக்கமில்லாத இரவுகள்னு நான் தவிச்சப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. கடன்ங்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது இல்ல. அது ஒரு மனப்போராட்டம். ஆனா அந்த போராட்டத்துல இருந்து நான் எப்படி ஜெயிச்சு வெளிய வந்தேன்? எப்பேர்ப்பட்ட கடனையும் வேரோடு அழிக்கிற 3 ரகசியங்கள் எனக்கு கிடைச்சது. அதத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஒரு பெரிய படைய ஜெயிக்கணும்னா முதல்ல அந்த படையோட பலமான தளபதியை வீழ்த்தணும். கடன்களுக்கும் அப்படித்தான். நம்ம கிட்ட பல கடன்கள் இருக்கலாம். ஆனா எல்லா கடனும் ஒண்ணு இல்ல. படி 1, வட்டி அரக்கனை அடையாளம் காணுங்கள். சில கடன்களுக்கு வட்டி 10% இருக்கும். ஆனா கிரெடிட் கார்டு போன்ற கடன்களுக்கு 36% வட்டி இருக்கும். நீங்க முதல்ல எதை அடிக்கணும் தெரியுமா? அந்த 36% வட்டி அரக்கனைத்தான். இதைத்தான் ஆவலாஞ்ச் முறை, ஆவலாஞ்ச் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். அதிக வட்டி உள்ள கடனை முதல்ல தீர்க்க போராடுங்க. மத்த கடன்களுக்கு குறைந்தபட்ச தொகையை மட்டும் கட்டுங்க. அந்த பெரிய கடனை முடிச்சதுமே உங்களுக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்கே, அது வேற லெவல். நம்ம பீமன் எப்படி காடு முழுக்க தேடி அந்த சௌகந்திக மலரை கண்டுபிடிச்சாரோ, அதே மாதிரி உங்க பணம் எங்கே போகுதுன்னு நீங்க தேடணும். கண்ணுக்கு தெரியாத செலவுகளை கண்டுபிடியுங்கள். ஒரு ஓட்டை இருக்கிற படகுல எவ்வளவுதான் தண்ணீரையோ வெளியேற்றினாலும் அது முழுகத்தான் செய்யும். அதேபோல உங்க பட்ஜெட்ல இருக்கிற ஓட்டைகளை நீங்க அடைக்கணும். அந்த அனாவசியமான ஆன்லைன் ஆர்டர்கள், தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்கள், இதையெல்லாம் ஒண்ணா சேர்த்தா மாசம் ரூ. 5,000 மிஞ்சும். அந்த ரூ. 5,000 உங்க கடனுக்கு கட்டுனா, உங்களோட 5 வருஷ கடன் 3 வருஷத்திலேயே முடிஞ்சிடும். அடுத்ததா 3வது விஷயம். 5 இடத்துல கடன் இருந்தா 5 விதமான தலைவலி வரும். ஒவ்வொரு தேதியிலும் ஒவ்வொரு டென்ஷன். எல்லா சுமைகளையும் ஒன்றாக்குங்கள். அனுமன் எப்படி சஞ்சீவி மலையை மொத்தமா தூக்கிட்டு வந்தாரோ, அதே மாரி உங்க எல்லா சின்ன சின்ன கடன்களையும் ஒண்ணா சேர்த்து ஒரு பெர்சனல் லோன் மூலமா அடைச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு 5 இஎம்ஐக்கு பதிலா ஒரே ஒரு இஎம்ஐ தான் இருக்கும். வட்டியும் குறையும், மன அழுத்தமும் குறையும். கடன்ல இருக்கும்போது நாம மட்டும் தான் கஷ்டப்படுறோம்னு தோணும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பீமனுக்கே அனுமனோட உதவி தேவைப்பட்டுச்சு. நீங்களும் உங்களைச் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்க தயங்காதீங்க. கடன்கிறது ஒரு தற்காலிகமான மேகம் தான். அது கண்டிப்பா கலைஞ்சு போகும். நம்பிக்கை வைங்க, திட்டமிடுங்க. உங்க வாழ்க்கையிலயும் ஒரு புது விடியல் வரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.